வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் if else ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த if else ஸ்டேட்மெண்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, மொத்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து if else வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். if else வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சில கோடு வந்து ரன் பண்ணணும். அதுவே அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது வேறு கோடு வந்து ரன் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் வந்து if else சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ கான்ஸ்டன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம ஏஜ் வந்து 18ஓட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அடல்ட் அப்படின்னு கொடுக்கலாம். 18ஓட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டீனேஜர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இங்கே என்ன நடக்கும்னா, இது வந்து ட்ரூவான கண்டிஷன் தானே. இப்போ வந்து ஏஜ் வந்து 18ஓட அதிகமாக தான் இருக்குது. இந்த ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து 18ஓட அதிகமாக தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து ட்ரூ தான். ஸோ இந்த ட்ரூ நடக்கும்போது, அந்த ட்ரூ அப்படிங்கும் போது இங்கே வந்து நம்ம வந்து ஏதாவது கோடு வந்து ரன் பண்ணணும். ஸோ console.log you are adult அப்படின்னு நான் வந்து இங்கே லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து கோகா மூலிமா ரன் பண்ணலாம். ஷார்ட் அண்ட் கரண்ட் ஃபைல் கொடுத்தனையும் you are adult அப்படிங்கிறது லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோடய ஏஜ் வந்து 17 அப்படின்னு மாற்றுறேன். 17 அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ மாற்றினோனையும் இங்கே வந்து நமக்கு எதுவுமே லாக் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து ட்ரூவாகவே நடக்கலை. ஸோ அதனால் இந்த கோடு வந்து நமக்கு வந்து ரன்னே ஆகலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் எல்ஸ்குள்ளே இருக்க வந்து கண்டிஷன் வந்து ரன் ஆகும். ஸோ console.log you are too young அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த you are too young அப்படிங்கிறது வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இது திரும்ப இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 100 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணனையும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா you are adult அப்படிங்கிறது வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய ஏஜ் வந்து 60 விட அதிகமாக இருந்ததுன்னா you are senior அப்படின்னு லாக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து else if கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த கோட் எப்படி பில்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, if ஏஜ் greater than or equal to, இல்லைனா இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ lesser than or equal to 17 அப்படின்னு கொடுத்துட்டு, இல்லைனா 18 கொடுத்துட்டு console.log you are too young அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போ 18 கொடுத்தாலும் you are too young அப்படிங்கிறத லாக் ஆகும். இப்போ பாருங்கள். ஸோ 18 அப்படின்னு கொடுக்குறேன், you are too young அப்படிங்கிற லாக் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு 18 வந்து தேவையில்லை. ஸோ அதனால் ஈக்குவல் டு எடுத்தனையும் இந்த 18 வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து 17 மாற்றினேன்னா இங்கே வந்து you are too young அப்படிங்கிறது லாக் ஆகிரும். இப்போ இன்னொரு else if போட்டுட்டு ஏஜ் lesser than or equal to 60 கொடுத்துட்டு console.log you are adult அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் வந்து 18ஓட கம்மியாக இருந்ததுன்னா you are too young அப்படிங்கிறது லாக் ஆகும். அதுவே ஏஜ் வந்து 60 விட கம்மியாக இருந்ததுன்னா you are adult அப்படிங்கிறது வந்து லாக் ஆகும். ஸோ இப்போ நான் 60 அப்படிங்கிறது மாற்றுறேன். ஸோ 16 மாற்றினுமே you are adult அப்படிங்கிறது வந்து இங்கே லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து 60 விட அதிகமாக இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து 61 இருக்கிறோம்னா சீனியர் சிட்டிசன், you are senior அப்படின்னு வந்து நம்ம லாக் பண்ணணும். ஸோ எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி console.log you are senior அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து if else அப்படிங்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இஃப்பில் என்ன நடக்கும்னா, if ஏஜ் வந்து 18ஓட கம்மியாக இருந்ததுன்னா console.log you are too young அப்படின்னு வந்துருச்சு. அதுவே வந்து இதோட 60 விட கம்மியாக இருந்ததுன்னா அடல்ட் அப்படிங்கிறது லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி 60 விட அதிகமாக இருந்ததுன்னா சீனியர் அப்படிங்கிறது வந்து லாக் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள் நம்பருக்கு. ஸோ அந்த நம்பர் வந்து 90லேருந்து 100க்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து கிரேட் வந்து ஏ. அதே மாதிரி 80 to 89னா பி, 70 to 79னா சி, 60 to 69னா டி, 0 to 59னா எஃப் அப்படின்னு வந்து லாக் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸோட சொல்யூஷன் வந்து நான் வந்து கடைசியாக போடுறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.